ओम नमो राखी शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगदात्री शीतलादेव्यै नमो நமக. என் குருநாத காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். விசேஷமான இந்த பதிவிலே விசேஷமான மட்டுமல்ல, மிகவும் அவசரமான அவசியமான தேவையான பதிவு. எத்தனை பதிவுகள் இருந்தாலும் இந்த பதிவுக்கு ஒரு விசேஷமான தகவல் இருக்கிறது. என்னவென்றால், நாளை தினம் அன்னை தசமகா வித்தையின் 8வது வித்தையாகவும் மகா வித்தையாகவும் அனைவராலையும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை பகலாமுகியின் ஜெயந்தி. அன்னை பகலாமுகியின் ஜெயந்தி விசேஷமான வைகாசி மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய அஷ்டமி திதியில் அன்னை அவதரித்து வந்த நாளாக கருதப்பட்டு அது ஜெயந்தி என்று நாமெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான நாள். யாரெல்லாம் வம்பு வழக்கு, எந்த காரியத்திலும் தடை போன்ற விஷயங்கள் எல்லாம் யார் ஒருவர் திரும்ப திரும்ப சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருட்பிரசாதமாக வந்திருக்கக்கூடியவள் அன்னை பகலாமுகி. தசமகா வித்தையிலே காளி, தாரா, திரிபுர சுந்தரி, திரிபுர பைரவி போன்ற தேவிகளிலே 8வது சக்தியாகவும் 8வது தேவியாகவும் இருக்கக்கூடியவள் அன்னை பகலாமுகி. இந்த பகலாமுகியின் உருவமானது அன்னையானவள் அரக்கனின் நாவை கையில் எடுத்து கதையால் துண்டிப்பது போல் இருக்கக்கூடியது அவளுடைய உருவ வர்ணனை. ஆகையாலே இந்த அம்பாலை எவன் ஒருவன் வழிபாடு செய்கிறானோ அவன் வாழ்விலே அவனை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாக்கினாலே யாரெல்லாம் காயப்படுத்துகிறார்கள். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கும்போது மேலதிகாரியின் அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் காரணமாக நமக்கு எண்ணற்ற வலியும் வேதனையும் ஏற்பட்டிருக்கும். ஆக அப்பேற்பட்ட சூழ்நிலையே யாரெல்லாம் சிக்கி தவிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பகலாமுகியின் உபாசனை செய்யும்போதோ பகலாமுகியின் பூஜையும் ஹோமமும் செய்யும்போதோ நிச்சயமாக அவர்களுக்கு உயர் பதவியில் தன்னை விட மேலே இருக்கக்கூடியவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அழுத்தமானது குறையும். ஏனென்றால் இவள் ஸ்தம்பனி, அதுவும் வாக் ஸ்தம்பனி. நிறைய இடத்திலே சொல்லுவாங்க, டூ வாட் ஐ எம் சே, அதாவது நான் சொல்வதை மட்டும் செய் என்ற வார்த்தை உயர் அதிகாரிகிட்டிருந்து அதிகமாக அதன் காரணமாக மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வம்பு வழக்கு, வீண் வம்பு வழக்கு, நாம் நல்ல சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட நம் மீது காழ்ப்பிழச்சி காரணமாகவும் மேலும் பொறாமை காரணமாகவும் நிறைய வம்பு வழக்கில் தேவையில்லாமல் நம்மை ஏதாவது ஒரு வழக்கிலே சிக்க வைத்து அதன் காரணமாக எண்ணற்ற தடவை நாம் வம்பு வழக்கின் காரணமாக நீதிப்படி போன்ற நீதிமன்றங்கள் சென்று அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாக்கியிருப்பார்கள். ஆக இந்த மாதிரி அவதூறான விஷயங்கள், அனாதையான விஷயங்கள் எல்லாம் நாம் ஈடுபட்டு வருவதற்கு ஒரு அற்புதமான தருணம் அன்னை பகலாமுகியின் ஜெயந்தி. இந்த பகலாமுகியின் ஜெயந்தியிலே அன்னைக்கு மஞ்சள் பட்டை சாற்றி அம்பாளுக்கு மஞ்சள் புஷ்பங்களாலே அர்ச்சனை செய்து அன்னைக்கு விசேஷமான பகலாமுகியின் மூலமந்திர ஜபத்தை செய்து ஹோமம் செய்து அந்த ஹோமமானதும் மஞ்சள் கிழங்குகளே பண்ணுறது காரியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் போக்குறதுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு திருநாள் நாளை அன்னை பகலாமுகியின் ஜெயந்தி. அன்னை பகலாமுகியின் ஜெயந்தியை தொடர்ந்து நாளை தினம் காலையிலே 11 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை அன்னை பகலாமுகியின் விசேஷமான மூலமந்திர ஜப ஹோமம் நடைபெற இருக்கிறது. நமது மரகதக்கோட்டை மகாவராகி பீடத்திலே, வேலூரில் அமைந்திருக்கக்கூடிய நமது மரகதக்கோட்டை மகாவராகி பீடத்திலே வாராகியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அன்னை பகலாமுகி வாக் ஸ்தம்பனகிரி சர்வசத்ரு சம்ஹாரி ஸ்தம்பினி அப்படி என்று நாம் சொல்லக்கூடிய அன்னை பகலாமுகியின் விசேஷமான மூலமந்திர ஜபஹோமம். மஞ்சள் கிழங்குகள் கூட ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு என்று இல்லாமல் விரல் மஞ்சள், கிழங்கு மஞ்சள், மர மஞ்சள், அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள் என்று ஒரு 5 வகையான மஞ்சளிலே விசேஷமாக ஹோமங்கள் நடைபெற இருக்கிறது. அது சமயம் ஆன்மீக அன்பர்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மாதிரி வம்பு வழக்கு சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவரும் தங்களால் கலந்து கொண்டு அம்பாளின் மந்திரத்தை கேட்டு அம்பாளுக்கு செய்யக்கூடிய ஹோமங்களிலே பங்கு கொண்டு தங்கள் கைகளால் ஆயுதிகளை அம்பாளுக்கு சேர்த்து தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வம்பு வழக்கு பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான தருணம் நாளை நமது பீடத்திலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த பகலாமுகியின் விசேஷமான ஹோமமானது.
வர சிரமமாக இருக்கக்கூடியவர்கள், சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் அன்னை மகளாமுகியை மனசார பிரார்த்தனை செய்து தன் எதிர்கொள்ளக்கூடிய வம்பு வழக்குகளை நினைத்து அம்பாளை நாளை ஒரு நாள் அவர்கள் பெரிய அளவிலே வழிபாடு செய்வதே அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படும். ஆகிய நாளை காலை முதல் நாளை மாலை வரை ஓம் லீம் பகலாமுகியை நமக, ஓம் லீம் பகலாமுகியை நமக, ஓம் லீம் பகலாமுகியை நமக என்று அன்னை பகலாமுகியின் நாமத்தை ஜபம் செய்வதாலே எதிரிகள் அனைத்தும் ஸ்தம்பனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்னை நிச்சயமாக நமக்கு வழங்கார். எதிரிகள் என்ற ஒரு சூழ்நிலையை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அன்னை பகலாமுகிக்கு உண்டு. ஆகையால் ஆன்மீக அருளாளர்களும் தேவி உபாசகர்களும் அன்னை பகலாமுகியை அன்னைக்கு பிரியமான நாளை என்று நாளான நாளை காலை முதல் மாலை வரை நிச்சயமாக மஞ்சள் வஸ்திரங்கள் உடுத்தி மஞ்சள் கிழங்குகளை ஹோமம் செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய துர்கை, வாராகி, பகலாமுகியின் ஆலயங்களுக்கு சென்று அன்னை பகலாமுகியை மனசார பிரார்த்தனை செய்யுங்கள். முடிந்தவர்கள் மஞ்சள் நிற உணவுகளை தானம் செய்கள். சித்திரான்னம் என்று சொல்லக்கூடிய எலும்பைச்சை சாதம், இந்த மாதிரி போன்ற விஷயங்களை எல்லாம் தானம் செய்வதால் அன்னை பகலாமுகியின் பிரியத்துக்கு நாம் பாத்திரமாகிறோம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் செய்வது குரு பலனையும் அன்னை பகலாமுகியின் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரதுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலையாகும். ஆகிய நாளைய தினம் மஞ்சள் தானம் செய்யுங்கள், மஞ்சளிலே ஓமம் செய்யுங்கள், மஞ்சள் வஸ்திரம் உடுத்துங்கள், அன்னை பகலாமுகியின் நாமம் சொல்லுங்கள். ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா இன்னல்களிலிருந்தும் மீண்டு வாருங்கள். வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லாரையும் எதிர்த்து போராடக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்னை பகலாமுகியின் ஜெயந்தி. கூடுமான வரை நாளை காலை முதல் மாலை வரை ஓம் லீம் பகலாமுகியை நமக, ஓம் லீம் பகலாமுகியை நமக, ஓம் லீம் பகலாமுகியை நமக என்று ஜபம் செய்யுங்கள். நிச்சயமாக எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றலையும் தைரியத்தையும் சூழ்நிலையும் அன்னை உங்களுக்கு அருள்வாள். அது மட்டுமல்லாமல் பகலாமுகியை எவன் ஒருவன் வழிபாடு செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. நிச்சயம் எல்லா காரியங்களும் சர்வ காரியங்களும் ஜெயம் ஜெயம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகையால் அனைவரும் அன்னை பகலாமுகியை வழிபாடு செய்யுங்கள். வாராகி வேறு பகலாமுகி வேறு இல்லை, இரண்டும் ஒரே தன்மையே. ஆகையால் நாளை காலை இங்கு நடைபெற இருக்கக்கூடிய ஹோமத்திலே மஞ்சளை கொண்டு வந்து தங்கள் திருக்கரங்களால் பூஜைகளும் ஹோமங்களும் செய்யலாம். அதே மாதிரி இந்த ஆலயத்திலே மற்றொரு சிறப்பு என்னவென்றால் 108 நாட்கள் வாராகியின் ஹோமம் தினசரி மாலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காலை பகலாமுகி ஹோமமும் நாளை நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக இந்த வம்பு வழக்கு சிரமங்கள் இருக்கக்கூடியவங்கள், உயரதிகாரியின் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய, வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாத மறைமுக எதிரிகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இந்த வாராகி ஹோமத்திலே கலந்து கொண்டு நிச்சயமாக நல்ல பலன்களை எல்லாம் பெற வேண்டும் என்று நானும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அன்னை வாராகியும் பகலாமுகியும் உங்கள் வாழ்விலே நீ உன்னதமான நிலைகளை கொடுத்து உங்கள் எதிரிகளுக்கிட்டிருந்து உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் அம்பாள் ரட்சிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாத நிலையும் அரணாக இருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு செயலையும் அம்பாள் நிச்சயமாக செய்வாள். ஆகையால் அவளை மனசாரை பிரார்த்தனை செய்துகள். அன்னை பகலாமுகியின் ஆசீர்வாதங்களும் வாராகியின் ஆசீர்வாதங்களும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்து எல்லா விதமான ஆற்றல்களையும் பெற்று பல்லாண்டு வாழும் நானும் அன்னை வாராகியிடமும் பகலாமுகியும் பிரார்த்தனை செய்துகிறேன். ஓம் நமோ வராகி.